கரகோஷம் இல்லை, விசில் சத்தம் இல்லை, பார்வையாளர்கள் இல்லா அரங்கத்தில் வாழ்த்த யாரும் இல்லாமல் ஒற்றை ஆளாக மகுடம் சூடிய போது அவர் மனது எந்த அளவு ஏங்கி இருக்கும். கடந்த மே 29, 2025 அன்று தென்கொரியாவின் குமியில் நடந்த 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நம் இந்திய வீராங்கனை ஜோதி எர்ராஜி 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தை வென்றார். ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ இது நியூஸில் வர்றது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. நம்ம நியூஸில் வர்றதையும் 100% உண்மை நம்பக்கூடாது. ஏன்னா நியூஸில் நம்ம நியூஸ் அது ட்ரெண்ட் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பொய்யா ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களும். ஸோ எனிவேஸ் அது பொய்யோ இல்லை உண்மையோ அவங்க தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம பாராட்டும். அந்த யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நாங்கள் இருக்கோம். தப்பான விஷயங்களையும் அந்த கோமாளித்தனம் பண்ணுறவங்களையும் அந்த தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணுறவங்கள ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுங்களை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில் கீழே பார்த்தேன். இது எந்த நியூஸ்லையும் வரலன்னு நினைக்கிறேன், வந்துச்சான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களையும் கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் தெரியும் நிறைய பேருக்கு. இந்த கோமாளித்தனம் பண்ணுறவங்க, தப்பாக வீடியோ போடுறவங்க, அவங்கள மட்டும் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே.